மாயா வினோத பரதேசி. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 3. அதிகாரம் 15. 15,000 ரூபாய் பரிசு. பகுதி 1. சென்னையில் உள்ள பாரிஸ்டர் சிவசிதம்பரம் பிள்ளைக்கு புதன்கிழமை அன்று கடிதம் எழுதி அதை நீலலோசனி அம்மாளிடம் கொடுத்து அனுப்பிய பிறகு நமது மாசிலாமணி நிரம்பும் குதூகலமாகவே இருந்து வந்தான். நீலலோசனி அம்மாளது 5 லட்சம் ரூபாய் எப்படியும் தனக்கு வந்து சேரும்படி தனது பாரிஸ்டர் செய்து விடுவார் என்ற நிச்சயம் அவனது மனத்தில் உண்டானது. ஆகையால் தான் எதிர்பாரா வகையில் தனக்கு நேர்ந்துள்ள அந்த அபாரமான அதிர்ஷ்டத்தை எண்ணி எண்ணி அவன் பேரு உவகை பூத்து ஆனந்த கடலில் மிதந்து அல்லும் பகலும் அதே சிந்தனையாய் இருந்து வந்தான். அந்த 5 லட்சம் ரூபாயும் ரமாமணி அம்மாளுக்கு இல்லாமல் போனதை குறித்து அவள் அளவற்ற ஏமாற்றமும் விசனமும் ஆத்திரமும் அடைவது நிச்சயமாக தோன்றியது. அதுவுமன்றி அந்த விஷயத்தில் தான் அவளுக்கு விரோதியாய் தோன்றி அந்த தொகையை அபகரித்துக் கொள்வதை பற்றி அவள் தன் மீது பெருத்த பகைமையும் குரோதமும் கொண்டு தன்னால் இயன்றவரை ஏதேனும் கெடுதல் செய்ய எத்தனிப்பாள் என்பதும் நிச்சயமாகப்பட்டது. ஆகவே தனது ரகசியங்களில் எது எது ரமாமணி அம்மாளுக்கு தெரிந்திருக்கிறது என்பதை பற்றியும் அதை வெளியிடுவதால் தனக்கு எவ்விதமான தீங்கு நேரிடும் என்பதை பற்றியும் மாசிலாமணி ஆழ்ந்து யோசனை செய்தான். தான் வேலாயுதம் பிள்ளை முதலியோரை அங்கஹீனப்படுத்த எண்ணி இடும்பன் சேர்வைக்காரனையும் ஆட்களையும் அனுப்பிய விஷயத்தை அவள் போலீசாரிடம் வெளியிடக்கூடுமாயினும் அவள் அப்படி செய்யாமல் வேறு விதமாய் வாக்குமூலம் கொடுத்து விட்டமையால் மறுபடி அவள் அதை மாற்றி கூறுவது பயன்படாதென்றும், ஆகவே அந்த விஷயத்தை குறித்து தான் எவ்வித கவலையும் கொள்ள வேண்டியதில்லை என்று அவன் முடிவு செய்து கொண்டான். அந்த விஷயத்தை தவிர இன்னும் முக்கியமான வேறொரு விஷயம் அவளுக்கு தெரிந்திருந்ததனாலும் அந்த விஷயத்தில் அவளும் சம்பந்தப்பட்டிருந்தமையால் அதை அவள் வெளியிட மாட்டாள் என்று எண்ணினான். மேற்குறித்த 2 ரகசியங்களை தவிர வேறு எதுவும் அவளுக்கு தெரியாதாகையால் அவளை பற்றி தான் அஞ்சவே வேண்டியதில்லை என்று அவன் தனக்குள் தீர்மானித்துக் கொண்டான். முக்கியமாக தனது ரகசியங்கள் யாவும் ஒன்று பாக்கியில்லாமல் இடுமன் சேர்வைக்காரனுக்கு மாத்திரம் தெரியும். ஆதலால் தான் எப்பாடுபட்டாயினும் அவனை காப்பாற்றி அவனிடம் எப்போதும் போல நட்பாகவே இருந்துவிட்டால் தனக்கு எவ்வித கெடுதலும் நேராதென்றும் நீலலோசனி அம்மாள் போலீசாரின் கண்ணில் படாமலே இருப்பாள். ஆதலால் சேர்வைக்காரன் எப்படியும் விடுதலை பெற்று வந்துவிடுவான் என்றும் மாசிலாமணி எண்ணிக்கொண்டிருந்தான். தானும் இடும்பன் சேர்வைக்காரனும் சேர்ந்து செய்த சதி ஆலோசனைகளில் மனோன்மணி அம்மாளை அபகரித்து வர எத்தனித்ததும் வேலாயுதம் பிள்ளை முதலியோரை மூழிப்படுத்த முயன்றதும் பலியாமல் தாறுமாறாக போயின. ஆனாலும் சட்டைநாத பிள்ளையை விடுவித்தது, திகம்பர சாமியாரை கொன்றது ஆகிய 2 பிரதான விஷயங்களிலும் தமக்கு வெற்றி ஏற்பட்டதை நினைத்து நினைத்து மாசிலாமணி எல்லையற்ற களிப்படைந்து 2 பெருத்த ராஜ்யங்களுக்கு முடிசூட்ட பெற்றவன் போல மெய்மறந்து பேரின்பத்தில் தொய்ந்திருந்தான். தனது உயிர் மாத்திரம் இருக்குமாயின் தனது ஆயுள் காலத்திற்குள் வேலாயுதம் பிள்ளை முதலியோரின் விஷயத்தில் தான் எப்படியும் பழி தீர்த்து கொள்ளலாம் என்று அவன் நினைத்ததன்றி, சென்னையிலிருந்து இடும்பன் சேர்வைக்காரன் வந்துவிடும் பட்சத்தில் தான் அவனுடன் கலந்து யோசனை செய்து வேறு எவ்விதமாவது தனது பகைவர்களின் கருவை அறுத்தே தீர வேண்டும் என்று அவன் உறுதியாக எண்ணியிருந்தான். அவ்வாறு மாசிலாமணி பலவித எண்ணங்களையும் இன்பகரமான யோசனைகளையும் செய்து மணக்கோட்டை கட்டியபடி சென்னையிலிருந்து நீலலோசனி அம்மாளினது வருகையையும் இடும்பன் சேர்வைக்காரனது வருகையையும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து துடித்துடித்திருக்க புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் கழிந்தன. வெள்ளிக்கிழமை பகலில் அவன் தனது ஸ்நானம், போஜனம் முதலியவற்றை முடித்துக்கொண்டு தனது சோபா வைத்த ஊஞ்சலில் உல்லாசமாக சாய்ந்து ஆடிய வண்ணம் தனது மானசீக பொன்கோட்டையை மென்மேலும் அழகுபடுத்தி கட்டிக்கொண்டே இருந்த சமயத்தில், எஜமானே, நமஸ்காரம் வருகிறது என்ற கனத்த ஒரு குரல் உண்டாயிற்று. அது மாசிலாமணிக்கு நிரம்பவும் பழக்கமான குரலாக இருந்தது. அவன் திடுக்கிட்டு நிமிர்ந்து வாசற்படி அண்டை பார்க்க கும்பிட்ட கையும் சிரித்த முகமுமாய் நமது இடும்பன் சேர்வைக்காரன் பிரசன்னமானான். அவனை கண்ட மாசிலாமணி மனத்தில் அடங்கா பெருங்களிப்பும் சகிக்க ஒண்ணா குதூகலமும் அடைந்து துள்ளி குதித்து பேரானந்தத்தினால் மலர்ந்த முகத்தினாய், வாரும் வாரும் சேர்வைக்காரரே, இப்போதுதான் உம்மை பற்றி நினைத்தேன். உமக்கு 100 ஆயுசு. இப்படி வந்து நாற்காலியின் மேல் குந்தும் என்று மனமார்ந்த அன்போடும் மரியாதையோடும் உபசரிக்க அவன் உட்காருகிறேன் என்று மறுமொழி கூறிய வண்ணம்
ஊஞ்சலிற்கு அருகில் இருந்த ஒரு நாற்காலியின் மீது உட்கார்ந்து கொண்டான். உடனே மாசிலாமணி, பட்டணத்திலிருந்து எப்போது வந்தீர்? நேராய் அங்கிருந்துதான் வந்தீரா? அந்த நீலலோசனி அம்மாளை மறுபடியும் நீர் கண்டீரா? போலீசார் கண்ணில் படாமல் ஒளிந்து கொள்ளும்படி நான் ஏற்பாடு செய்திருந்தேன். ஓர் அவசர காரியமாய் அந்த அம்மாள் எங்கிருந்து மறுபடி பட்டணம் வர நேர்ந்தது. அவ்விடத்தில் நீர் ஒருவேளை அந்த அம்மாளை கண்டிருப்பீரோ என்று கேட்டேன். உம்முடைய வழக்கின் விசாரணை முடிந்து போய்விட்டதா என்றான். உடனே இடும்பன் சேர்வைக்காரன், அந்த அம்மாளை நான் அதற்கு பிறகு பார்க்கவில்லை. அந்த அம்மாள் போலீசார் கண்ணிலும் படவில்லை. நேற்றைய தினம் மேஜிஸ்ட்ரேட் சப்ஜெயிலை தணிக்கை செய்வதற்காக வந்தார். என்னை போலீசார் அக்கிரமமாக அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்றும் என் வழக்கில் சாட்சி யாரும் இல்லை, ஆகையால் அவர்கள் பொய் சாட்சி தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் நான் கேட்டுக்கொண்டேன். அவர் உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டரை தெரிவித்து என்னை தம்முடைய கச்சேரிக்கு அழைத்து வர செய்து என் வழக்கை விசாரித்து எடுக்க சொன்னார். இந்த வழக்கில் முக்கிய சாட்சியான நீலலோசனி அம்மாள் எங்கும் காணப்படவில்லை என்றும் அவள் அகப்படுகிற வரையில் என்னை சிறையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் போலீசார் சொன்னார்கள். மேஜிஸ்ட்ரேட் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நான் குற்றவாளி என்பதற்கு சரியான ருஜுவில்லை என்று அபிப்பிராயப்பட்டு என்னை விடுதலை செய்துவிட்டார். நான் நேற்று இரவு வண்டியில் ஏறி இன்று காலையில் இங்கே வந்தேன். வந்து என் வீட்டிற்கு போய் பெஞ்சாதி பிள்ளைகளையெல்லாம் பார்த்துவிட்டு ஸ்நானம், சாப்பாடு முதலியவற்றை முடித்து கொண்டேன். நேற்று இரவில் தூக்கமே இல்லை. சாப்பிட்டவுடன் தூக்கம் வந்தது. ஆனாலும் உடனே வந்து எஜமானை பார்க்க வேண்டும் என்று என் தூக்கத்தை அடக்கி கொண்டு புறப்பட்டு வந்தேன். உடனே உன்னை பார்க்க வேண்டும் என்ற பிரியம் ஒரு பக்கத்தில் இருந்ததானாலும் அந்த கந்தசாமியை தாங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை கேட்க வேண்டும் என்ற ஆவலில் என் தூக்கம் எல்லாம் பறந்து போய்விட்டது. அந்த விஷயத்தை முதலில் சொல்லுங்கள். போன செவ்வாய்க்கு முந்தைய செவ்வாய் அன்று நீங்கள் சோபன முகூர்த்தம் ஏற்படுத்தியிருந்தீர்களே, அன்றைய இரவில் என்ன நடந்தது? ஆண் பிள்ளையே அப்படி பெண் வேஷத்தோடு வந்திருப்பதாக நீங்கள் எப்போது கண்டுகொண்டீர்கள்? அவன் நம்முடைய பகைவனான கந்தசாமி என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா இல்லையா? தெரிந்து கொண்டிருந்தால் நீங்கள் அவனை 2 துண்டாய் வெட்டி பூமிக்குள் புதைத்து விட்டீர்களா இல்லையா? ஆகா, பட்டணத்திலிருந்து அவனை மோட்டாரில் எடுத்து வந்த காலத்தில் அவன் கந்தசாமி என்பது தெரியாமல் போய்விட்டதே. தெரிந்திருந்தால் அவனை நானே கண்ட துண்டமாய் வெட்டி நடுவழியில் நாய் நரிகளுக்கு விருந்தாய் போட்டுவிட்டு வந்திருப்பேன். அந்த பெருமை எனக்கு இல்லாமல் போய்விட்டது. போனாலும் போகட்டும். நீங்கள் அவனை என்ன செய்தீர்கள்? அவன் இன்னமும் இந்த உலகத்தில் இருக்கிறானா அல்லது அடுத்த உலகத்தில் இருக்கிறானா? அதை முதலில் சொல்லுங்கள் என்றான். உடனே மாசிலாமணி நிரம்பவும் அதிருப்தியும் அருவருப்பும் காட்டி, அவன் கடைசி வரையில் பெண் போலவே நடித்து மகா சாமர்த்தியமாக பேசி என்னை ஏமாற்றிவிட்டு போய்விட்டான் ஐயா. அவன் கந்தசாமி என்பது மாத்திரம் தெரிந்திருந்தால் நான் அவனை உயிரோடு விட்டிருப்பேன் என்று நினைக்கிறீரா? பூந்தொட்டியை எடுத்து ஒரே அடியாய் அவனுடைய மண்டையில் அடித்து அவனை மாழ செய்து ரகசியமாய் கொண்டு போய் காவிரி ஆற்று வெள்ளத்தில் எரிந்து விட்டு வந்திருப்பேன். அவன் சொன்ன கட்டுக்கதையை நம்பி சோபன முகூர்த்தத்தை மறுநாள் வைத்துக் கொள்வதற்கு நான் இணங்கி அவனை முன்னிருந்த அறைக்கு அனுப்பிவிட்டு நான் போய் படுத்து தூங்கிவிட்டேன். இரவு சுமார் 12 மணிக்கு அவன் எழுந்து எவரும் காணாதபடி வாசற்கதவை திறந்து கொண்டு வெளியில் போய்விட்டான் போலிருக்கிறது. மறுநாள் காலையில்தான் அந்த சங்கதி எனக்கு தெரிந்தது. அவன் எங்கே போனான் என்பதை கண்டுபிடிக்கவே முடியாமல் போய்விட்டது. இதை நம்முடைய துரதிருஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று மிகுந்த விசனத்தோடு கூறினான். உடனே இடும்பன் சேர்வைக்காரன், அவன் பெண் வேஷத்துடனேயே போனானா? அவன் போன பின் அவனுடைய உடம்பில் இருந்த புடவை, ரவிக்கை, ரகைகள் எல்லாம் இங்கே இருந்தனவா என்றான். அதற்கு மாசிலாமணி, செவ்வாய்க்கிழமை இரவில் அவன் அணிந்திருந்த நகைகளையும் புடவை ரவிக்கைகளையும் அவன் இங்கே வைத்துவிட்டு போகவில்லை. இங்கே இருந்து வெள்ளை வேஷ்டி எதையும் எடுத்துக்கொண்டும் போகவில்லை. ஆகையால் அநேகமாய் அவன் பெண் வேஷத்தோடு தான் போயிருக்க வேண்டும் என்று நாம் எண்ண வேண்டியிருக்கிறது. வெளியில் போன பிறகு அவன் எங்கேயாவது போய் வேஷம் கலைத்து விட்டு போனானோ அல்லது பெண் வேஷத்துடனேயே போனானோ அதைத்தான் நிச்சயிக்க முடியவில்லை. அவன் உயிர் தப்பி போனதுமன்றி சுமார் ₹1,00,000 பெறத்தக்க வைர நகைகளோடு அவன் இவ்விடத்திலிருந்து போய்விட்டான். குதிரை தூக்கி போட்டதுமன்றி குழியும் தோண்டியதென்பார்கள், அதுபோல இருக்கிறது அவன் செய்த காரியம் என்றான். அவன் அவ்வாறு சொல்லி வாய் மூடும் முன் எதிர்பக்கத்தில் இருந்த கதவிற்கப்பாலிருந்து, ஆகா,
அப்படியா? மகா சாமர்த்தியசாலியாகிய நீர் கூடவா அப்படி ஏமாறி போனீர்? எங்களுக்கெல்லாம் இது நிரம்பவும் அவமானமாக அல்லவா இருக்கிறது என்ற ஒரு குரல் கேட்டது. மாசிலாமணி திடுக்கிட்டு கதவு பக்கம் திரும்பி பார்த்தான். தாங்கள் பேசியதை யாரோ ஒளிந்து கேட்டுவிட்டார்களே என்ற கோபத்தினால் அவனது கண்கள் நெருப்புத்தணல் போல சிவந்து போயின. யாரடா அங்கே ஒளிந்திருப்பவன் என்று மாசிலாமணி அதட்டி கேட்க, ஒளிந்திருக்கவில்லை, இப்போதுதான் வந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறிய வண்ணம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அண்ணாவையங்கார் உள்ளே நுழைந்தார். அவருக்கு பின்னால் ஆயுதபாணிகளாய் 4 ஜவான்களும் வந்தனர். அவர்களை காண மாசிலாமணி திடுக்கிட்டு போனான். அவனது முகம் உடனே வாட்டமடைய மிகுந்த கோபம் பொங்கி எழுந்தது. இடும்பன் சேர்வைக்காரன் போலீசாரை கண்டு மிகுந்த கிளேசம் அடைந்தவனாய் காணப்பட்டான். இருவரும் உடனே தங்களது ஆசனங்களை விட்டு கீழே இறங்கினர். எதற்காக போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்போது வருகிறாரோ என்ற அச்சமும் கவலையும் மாசிலாமணியின் மனத்தில் எழுந்து வதைக்கத் தொடங்கின. ஆனாலும் தான் அந்தரங்கமாக இருந்து பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் போலீசார் தனக்கு அறிவிக்காமல் தாராளமாய் உள்ளே வந்ததை பற்றி அவன் அடக்க இயலாத ஆத்திரமடைந்தான். அதுவும் அன்றி கந்தசாமியின் விஷயத்தில் தான் ஏமாறி போனதாக இடும்பன் சேர்வைக்காரனிடம் சொன்னதை அவர்கள் கேட்டிருந்து அது விஷயத்தில் தன்னை குத்தியது போல வார்த்தை சொல்லியதை கேட்கவே மாசிலாமணி அதற்கு முன் போலீஸ் அண்ணாவையங்காரிடம் காட்டி வந்த மரியாதையை விட்டு அவரை நோக்கி அலட்சியமாக பேச ஆரம்பித்து, என்ன சுவாமிகளே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியவர்கள் வழி தவறி இங்கே வந்துவிட்டீர்களா? அல்லது போலீஸ் ஸ்டேஷன் கட்டிடம் இடம் போதவில்லை என்று இந்த வீட்டையும் உங்கள் ஸ்டேஷனாக உபயோகித்து வருகிறீர்களா? இனி நான் கல்யாணம் செய்து கொண்டால் கூட நான் என் பெஞ்சாதியோடு பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காது போலிருக்கிறது. எப்போது பார்த்தாலும் போலீசார் இந்த வீடே கதியாக வந்து கொண்டிருப்பதை பார்த்தால் அவர்களுக்கு இதை தவிர வேறு வேலையே இல்லை போலவும் இருக்கிறது. இத்தனை போலீஸ் உத்தியோகஸ்தரும் ஜவான்களும் என் ஒருவன் பொருட்டே நியமிக்கப்பட்டிருப்பதாக அல்லவா தோன்றுகிறது. இந்த 2 வாரத்திற்குள் நீங்கள் 8 தடவை வந்து இந்த வீட்டை சோதனை போட்டு பார்த்து விட்டீர்கள். எண்ணம் என்னை விட்ட பாடில்லை. உங்கள் கண்ணில் எல்லாம் படாமல் நான் எந்த குற்றவாளிகளை இங்கே ஒளிய வைத்திருக்கிறேன்? இந்த தெருவில் இந்த வீடு இருப்பது போலீசார் கண்ணுக்கு உறுத்தலாக இருந்தால் இதை இடித்தாவது தரைமட்டமாக்கி விடுங்களேன். ஏன் இப்படி அடிக்கடி மூட்டை பூச்சிகள் போல மறைந்திருந்து மனிதரை கடித்து அவருடைய இரத்தத்தை ஓயாமல் குடித்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றான். அவன் ஆத்திரமாகவும் அவமரியாதையாகவும் பேசியதை பற்றி அண்ணாவையங்கார் கோபம் கொள்ளாதவராய் மாசிலாமணியை நோக்கி சந்தோஷகரமாய் மலர்ந்து புன்னகை செய்த முகத்தோடு சாந்தமாக பேசத் தொடங்கினார். ஏது மாசிலாமணி பிள்ளைக்கு இன்று அசாத்தியமான கோபம் வருகிறது. உமக்கு நான் இன்று ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அதை கேட்டு நீர் சந்தோஷம் அடைய வேண்டியதை விட்டு இப்படி கசந்து பேசுகிறீரே. நேர் கல்யாணம் செய்து கொள்ளாத பிரம்மச்சாரி என்பது எனக்கு தெரியாதா? நேர் கல்யாணம் செய்து கொண்ட குடும்பஸ்தராயிருந்தால் நான் இப்படி திடீரென்று உள்ளே வருவேனா? நேர் என்னுடைய நண்பர் என்ற உரிமை பாராட்டி நான் வந்துவிட்டேன். நேர் யாரோ ஆண் பிள்ளையோடு தானே பேசிக் கொண்டிருந்தீர். ஆனாலும் இது உமக்கு அசந்தர்ப்ப வேளையாயிருந்தால் நான் வெளியில் போய் உம்முடைய ஆள்வசம் சொல்லி அனுப்புகிறேன். உம்முடைய அனுமதி கிடைத்த பிறகு மறுபடி வருகிறேன் என்றார். அதை கேட்ட மாசிலாமணி, போலீசார் கூட மனிதருக்கு நல்ல சங்கதி சொல்வதுண்டா? தூமகேது என்ற நட்சத்திரம் தோன்றினால் அது உலகத்திற்கு அழிவு ஏற்பட போகிறது என்பதை காட்டும் குறி என்பார்கள். அதுபோல போலீசார் வந்தால் அந்த மனிதனுக்கு ஏதோ அபாயம் நேரப்போகிறது என்பதை காட்டும் அறிகுறி அல்லவாது. ஆனால் நீங்கள் என்னை உங்களுடைய நண்பன் என்ற பதவிக்கு உயர்த்தி இருக்கிறபடியால் ஒருவேளை உண்மையிலேயே நீங்கள் ஏதாவது எனக்கு நன்மை செய்ய வந்திருக்கலாம். எப்படியாவது இருக்கட்டும், விஷயத்தை சொல்லுங்கள் என்றான். அதற்கு அண்ணாவையங்கார், முந்தடவைகளில் நான் வந்து உம்முடைய தமையனார் சட்டைநாத பிள்ளை இந்த வீட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறாரோ என்று சோதனை போட்டு பார்த்த காலத்தில் அவர் சிறைசாலையில் இருப்பதே உமக்கு அனுகூலமானதென்று நீர் சொன்னீர் அல்லவா? அதுவும் அன்றி உம்முடைய அண்ணனை பிடித்து கொடுப்பவருக்கு நாங்கள் 5000 ரூபாய் வெகுமதி கொடுப்பதாக வெளியிட்ட போது நேர் அதற்கு ரெட்டிப்பு தொகை வெகுமதி கொடுப்பதாக ஒப்புக்கொண்டு எழுதி கொடுத்தீரல்லவா என்றார். அதற்கு மாசிலாமணி, ஓ, அதை பற்றி சந்தேகம் என்ன? அதை இப்பொழுதும் சொல்லி உறுதிப்படுத்துகிறேன் என்று அழுத்தமாக கூறினான். அதை கேட்ட அண்ணாவையங்கார், சரி, சந்தோஷம்.
எனக்கு பட்டணத்திலிருந்து ஒரு அவசர உத்தரவு வந்திருக்கிறது. உம்முடைய தமையனார் ஒளிந்திருந்த இடத்தை யாரோ ஒருவர் காட்டிவிட்டாராம். உம்முடைய தமையனாரை பிடித்து கொண்டு போய் தஞ்சாவூரில் வைத்திருக்கிறார்களாம் என்றார். அதற்கு மாசிலாமணி, ஓஹோ, அப்படியா? அது நிரம்பவும் சந்தோஷகரமான செய்திதான் என்றான். உடனே அண்ணாவையங்கார், அதை சொல்லி என் நண்பரான உம்மை உடனே சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற அவசரத்தினால்தான் நான் உம்முடைய சந்தர்ப்பத்தை அறிந்து கொள்ளாமல் வந்துவிட்டேன். அந்த உத்தரவில் இன்னும் 2 விஷயங்களும் காணப்படுகின்றன. இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா? இந்த வழக்கை தஞ்சாவூரில் உள்ள ஜில்லா ஜட்ஜ் துரையை திங்கட்கிழமை அன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு முடிவு செய்ய வேண்டும் என்றும், உம்முடைய தமையனாரை காட்டி கொடுத்தவருக்கு அந்த ஜட்ஜ் துரை அப்போதே 15,000 ரூபாய் சன்மானம் கொடுக்க வேண்டும் என்றும், அதில் நீர் கொடுப்பதாக சொன்ன 10,000 ரூபாயோடு உம்மை வரவழைத்து ஆயத்தமாக வைக்க வேண்டும் என்றும் உத்தரவு வந்திருக்கிறது என்றார். அதை கேட்ட மாசிலாமணி, ஓஹோ, அப்படியா? நான் சொன்னபடி 10,000 ரூபாயை அன்றைய தினமே மூட்டையாக கட்டி தயாராய் வைத்திருக்கிறேன். திங்கட்கிழமைதானே விசாரணை. நான் அன்றைய தினம் தஞ்சாவூர் ஜட்ஜ் கச்சேரிக்கு அவசியம் வந்து சேர்கிறேன் என்று துடியாக கூறினான். அதை கேட்ட அண்ணாவையங்கார், அந்த உத்தரவில் இன்னொரு சங்கதியும் இருக்கிறது. இதுவரையில் கிடைத்த சாட்சியத்தின்படி உம்முடைய தமையனாரை விடுவித்த விஷயத்திலும் அவரை ஒழிய வைத்திருந்ததிலும் நேரும் சம்பந்தப்பட்டிருப்பதாக ருஜு அகப்பட்டிருக்கிறதாம். ஆகையால் உம்மையும் உடனே அழைத்து கொண்டு போய் போலீஸ் கண்காணிப்பில் பந்தோபஸ்தாய் வைத்திருக்கும்படியும், நீர் வக்கீல் முதலியோரை அமர்த்திக் கொள்ள எண்ணினால் அதற்கு தகுந்த சௌகரியங்களை செய்து கொடுக்கும்படியும், நேர் உம்முடைய சொத்துக்களோடு வீட்டை பூட்டி முத்திரை வைத்து திறவுகோலை உம்மிடமே வைத்துக் கொண்டிருக்க செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு வந்திருக்கிறது என்று நயமாக கூறினான். அதை கேட்ட மாசிலாமணி திடுக்கிட்டான். அவனது முகம் மாறி போயிற்று. அவன் அண்ணாவையங்காரை நோக்கி, எப்போது கடைசியாக என் நண்பர் சொன்னது கூட சந்தோஷ செய்தியில் சேர்த்ததுதானோ என்ற ஆத்திரமாகவும் குத்தலாகவும் கூறினான். உடனே அண்ணாவையங்கார், நீர் இந்த விஷயத்தில் கொஞ்சமும் சம்பந்தப்பட்டதே இல்லை என்று என்னிடம் எத்தனையோ தடவைகளில் சொல்லி பிரமாணம் செய்திருக்கிறேன். இந்த விசாரணையின் முடிவில் நீர் எவ்வித களங்கமும் இல்லாத யோகியர் என்ற பெயருடன் வெளியில் வரப்போகிறீர் அல்லவா? அதைவிட சந்தோஷகரமான செய்தியும் வேறு உண்டா என்றார். அதை கேட்ட மாசிலாமணி, ஓஹோ, சரி, வாஸ்தவம்தான். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்றான். அதற்கு அண்ணாவையங்கார், வேறொன்றுமில்லை. நீர் வெகுமதி கொடுப்பதாக சொன்னபடி ரூபாய் 10,000 எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தவிர உம்முடைய அண்ணன், நீர் ஆகிய இருவருக்கும் வக்கீல் வைத்து வாதாட வேண்டியதற்கு ஏதாவது தொகை வேண்டும் என்று நீர் நினைத்தால் அதையும் எடுத்துக்கொள்ளும். உம்முடைய வேலைக்காரர்களை நீர் 2 தினங்கள் வேறு எங்கேயாவது இருக்கும்படி சொல்லி அனுப்பிவிட்டு வீட்டை பூட்டி முத்திரை வைத்து திறவுகோலை உம்மிடமே பத்திரமாக வைத்துக்கொள்ளும். எங்களோடு கூட நீர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உம்முடைய சொந்த வீட்டில் இருப்பது போல அங்கே இரும். உமக்கு வேண்டிய சௌகரியங்களையெல்லாம் நாங்கள் செய்து கொடுக்கிறோம். வக்கீல் யாரையாவது அமர்த்தி அவரை வருவித்து பேச உத்தேசித்தால் அதற்கு தேவையான உதவிகளையும் செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை இரவு நாம் புறப்பட்டு தஞ்சாவூருக்கு போய் சேர்ந்து திங்கட்கிழமை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும். அவ்வளவுதான் செய்தி, அதிகமாக ஒன்றுமில்லை என்றார். அதை கேட்ட மாசிலாமணி இன்னது செய்வதென்பதை அறியாதவனாய் சிறிது நேரம் கலங்கி தவித்த பின், சரி, நீர் சொன்னபடி செய்யலாம். பட்டணத்தில் இருக்கும் பாரிஸ்டர் சிவசிதம்பரம் பிள்ளைக்கு உடனே அவசர தந்தி ஒன்று கொடுத்து அவர் நாளைய தினமே இங்கே வரும்படி செய்ய வேண்டும். நான் உங்கள் ஸ்டேஷனிலேயே இருக்கிறேன். இந்த வீட்டையே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனாக மாற்றியிருக்கும் போது நான் இங்கே இருந்தால் என்ன, அங்கே இருந்தால் என்ன, இரண்டிற்கும் அதிக வித்தியாசம் ஒன்றுமில்லை. அது இருக்கட்டும். என்னை நீங்கள் இப்போது விலங்கிட்டு அழைத்து கொண்டு போக உத்தேசித்திருக்கிறீர்களா என்ன என்றான். உடனே இன்ஸ்பெக்டர், இல்லை இல்லை, உம்முடைய யோகியதை எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் உம்மை அப்படி அவமானப்படுத்த மாட்டோம். வாசலில் வண்டி வந்து தயாராய் நிற்கிறது. நேர் சாதாரணமாக வந்து அதில் உட்கார்ந்து கொள்வதே போதுமானது. எவருக்கும் தெரியாமல் நாம் ஸ்டேஷனுக்கு போய் சேர்வோம் என்றார். அவ்வாறு அவர்கள் சம்பாஷித்திருந்த சமயத்தில் இடும்பன் சேர்வைக்காரன் மெதுவாக நழுவி வெளியில் போய் அவ்விடத்தில் நின்ற ஒரு ஜவானிடம்
ஏதோ பேசிய பின் வெளியில் போய்விட்டான். அதன் பிறகு 1/4 நாழிகை காலம் கழிந்தது. இன்ஸ்பெக்டர் கூறியபடி மாசிலாமணி பணத்தொகையை நோட்டாக எடுத்துக்கொண்டு வேலைக்காரர்களை அனுப்பிவிட்டு வீட்டை பூட்டி முத்திரை வைத்து முடித்து ஆயத்தமாக இன்ஸ்பெக்டர் அவனையும் ஜவான்களையும் வண்டியில் ஏற்றிக்கொண்டு 1/4 நாழிகையில் போலீஸ் ஸ்டேஷன் போய் சேர்ந்தார். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.